திருநெல்வேலியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கிருந்து ஒரு அரசு வேலைக்காரி, நாகர்காரி தான், ஒரு அரசு வேலைக்காரி கடந்து வரா. எல்லாரும் இறங்கிட்டாங்க. திருநெல்வேலி தாண்டி வள்ளியூர் பக்கத்தில் வரும்போது ஒரு வாலிபன் பேக்கை தூக்கிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டான். தேசத்தில் இச்சை கொடி கட்டி பறக்கிறது. ஒரு ஆம்பளை பக்கத்தில் வந்தால் தம்பியாக பாரு, இல்லைன்னா நீ அக்காவாக பாரு. அங்கே ரெண்டும் இல்லை. ரெண்டு பேரும் இச்சையில் என்னது அம்புகளை தொடுத்தார்கள். கடைசியில் கூட்டிகிட்டே போனா. ஏன்னா புருஷன் டிரான்ஸ்போர்ட்டில் டியூட்டி, அவர் வர்றதுக்கு நீ டைம் ஆகும். கூட்டிகிட்டே போனேன். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் கூட்டிகிட்டே போனான். மகன் வயதில் அவளுக்கு 2 பிள்ளைங்கள் இருக்குது. அங்கே படிக்க போனாங்க. அவங்களுக்கு வரும்போது சாயங்காலம் 4 மணி ஆயிரும். படுக்கையை பங்கிட்டு கொண்டார்கள், பாவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். திடீரென்று ஆண்டவர் அந்த மகனை அடித்து விட்டார். சிறிது காலத்துவர் அடித்து விட்டார், கொன்று போட்டார். இப்பொழுது இரவு நேரங்களில் அவன் வருவான் குடும்பம் நடத்தது. இப்பொழுது சரீரத்தில் பலவீனத்தினால் அவன் நடக்க முடியலை, படுக்க முடியலை, எழும்ப முடியலை, தூங்க முடியலை. இந்த ஆவியினால் உபத்திரம் பயங்கரமாக இருக்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இதான் சத்தம், இதான் ஆக்ஷன். இவச்சாரம் பண்ணும்போது தெரியல உனக்கு. நான் ஏரியாவை சொல்லி குறிப்பிடும்போது தான் யாரும் இந்த ஊழியத்தை வரமாட்டாங்க. அதான் மேட்ரு. ஆனாலும் சொல்கிறேன், கரெக்டாக 12 மணிக்கு அந்த ஆவி வரும். புருஷனை போல் வந்து வேலையை முடிச்சிடுவோம். அப்புறம் என்ன கிளம்பி நடக்க முடியாது, டியூட்டி போக முடியாது, லீவ் போட்டு அங்கே சஸ்பென்ஸ் கண்டிஷன்லாம் இருக்கு. எலும்பெல்லாம் நொறுங்குது. அன்னைக்கு இனிச்சுது, இப்போ கசக்குது. பாவத்தை அறிக்கையிடு. அப்போதான் அந்த ரயில்வே மேட்டர்லாம் சொல்கிறான். பாருங்க, ஒரு பாவம் செஞ்சா, பாவம் செய்கிற ஆவி செத்தா ஒன்றை தான் தேடி வருது, அடுத்த வீட்டில் போகல. இப்போ பாவியாய் இந்த உலகத்தில் பிறக்கிறதும் கஷ்டம், வாழ்கிறதும் கஷ்டம். செத்தாலும் அந்த ஆவிக்கு நிம்மதி கிடையாது. அவன் எங்கிட்ட வரான் ஜெபம் பண்ணி அந்த ஆவியை கட்டுறதுக்கு. அப்போ அந்த ஆவிக்கு அது சமாதானம். செத்த போகிற சமாதானத்தை நீ பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் வாழும்போது சமாதானம் உனக்கு இல்லைன்னா நீ நரகத்தில் போவாய். தட்ஸ் a judgment. இந்த உலகத்தில் உனக்கு சமாதானம் கிடைக்கலைன்னா உனக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மெய்யான சரித்திரம், மெய்யான ட்ரூ. இங்கே சமாதானம் உனக்கு இல்லை என்றால் அங்கே எது உனக்கு சமாதானம்? உலக வாழ்க்கையில் அவனை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை, உலகத்தின் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா நீ டிக்ளேர் பண்ணிக்க, நீ செத்தா நரகத்துக்கு போயிடுவேன்னு. விசுவாசிகள் பரலோகத்துக்கு போனாலும் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் நரகத்துக்கு பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு தான் அதிகம் போவாங்க. விசுவாசிகள் காணிக்கை கொடுப்பாங்களா? காணிக்கை வச்சு நீ தானே தொடங்கி வச்ச, அப்போ நீ தான் பதில் சொல்லு. விசுவாசி காணிக்கை கொடுக்குற விசுவாசிகள் பரலோகத்துக்கு போவார்ல இல்லையா? பாவம் இல்லைன்னா போவாங்க. நான் கேட்ட கேள்வி, பாவத்தை விட்டுருவோம், இப்போ காணிக்கைக்கு வந்துடுவோம். காணிக்கை கொடுக்குற விசுவாசி பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? எல்லாவற்றிலையும் கரெக்டாக கொடுத்தா போவான். அவ கரெக்ட் இல்லைன்னா போக முடியாது. யாக்கோபு 2:19 வாசிப்போம். யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அல்லேலூயா. அப்ப பிசாசு ஆண்டவரை கண்டு நடுங்குகிறது. மனிதன் எல்லா நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கை கொண்டாலும் ஒன்றிலேயே குறைபட்டு இருந்தால் நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். அதான் பரிசுத்தம் என்பது 100%.
அது வேணும். அது இல்லைன்னா எது கிறிஸ்தவ வாழ்க்கை? அரசு சட்டங்களை பின்பற்றுவதிலும் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வரி கட்டுறதுலையும் கரெக்டாக இருக்கணும். வரி கேட்டு வரக்கூடாது, நம்ம அதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. அதான் கிறிஸ்தவத்தினுடைய பண்பாடு. இயேசு சொன்னார், ராஜாக்களுக்குரிய ராஜாக்களுக்கு, ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்குரியது. இப்போ ரெண்டுலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஒன்றுலே சரியாக இருந்தவர். நீ எல்லா காணிக்கையும் கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்குறார், நீ அரசாங்கத்துக்கு கொடுக்கலன்னா உனக்கு பரலோகம் கிடையாது. ஏன் அரசாங்கத்தை வஞ்சிச்சு நீ பரலோகத்துக்கு மட்டும் காணிக்கை கொடுத்தா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீயும் குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டு செத்த போகிற ஆவியாய் நடமாடணும். இல்லையா? ஆகவே செத்த போகிற சமாதானத்தை தேடாதீங்க, கிடைக்காது. ஒனி மந்திரவாதி பிடிப்பான், இல்லைன்னா ஊழியக்காரன் பிடிப்பான். இல்லையா? ஒரு இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜெபமெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு பேச்சுவாக்கில் மதத்தை பற்றி பேச வேண்டிய நிலைமை வந்து, மதங்களை குறித்து பேச வேண்டிய நிலைமை வந்து விட்டது. சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அப்போது நான் தான் யதார்த்த நேரத்தில் கேஷுவலாக சில காமெடி பண்ணுவோம்ல, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கடவுள்னா, ஆவியிலே பிறந்து ஆவியிலே வளர்ந்து ஆவியிலே சுவிசேஷம் அறிவித்து கல்வாரி சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஜனங்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யார்? கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அழகா அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஸ்திரீ தான் இதை கேட்டுட்டு இருந்தா. டப்புன்னு சொன்ன, இறங்கி போடா, இறங்கி போடா. இது வரைக்கும் மச்சா முறை, இப்போ இறங்கி போடான்னு முறை. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ இறங்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியிலே பேச ஆரம்பித்தா. அதை உட்கார்ந்து இருக்கிற ஆவியினால் பேச ஆரம்பித்தா. அப்புறம் என்ன, சில்கி சிமிதாவுக்கு நடனம் அங்கே அரங்கேற்றப்பட்டது அவளால். அப்புறம் அந்த ஆவியை அழித்து வெளியே வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்தோம். பாருங்கள், இன்னைக்கு இப்படி தான் இருக்காங்க. ஆவிக்குரிய ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறதுனால அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களை வழிதப்பி போகச் செய்கிறது. நியாயப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவிக்கு பேர் என்ன? தன்னை நியாயப்படுத்துகிற ஆவி. நியாயப்படுத்துகிற ஆவி தனக்குள்ளே இருக்குன்னு நீ சரியில்லைன்னு அர்த்தம். பைத்தியக்காரனை பாருங்க, ஆர் யூ ரைட்? எஸ் ரைட். அவன் தான் சரின்னு அவன் சொல்லுவான். அவன் நிர்வாணமாக நடப்பது அவன் சரின்னு சொல்லுவான். அவன் குளிக்காமல் இருக்கிறது அவனுக்கு அது சரின்னு படும். கண்ட இடங்களில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்றது, பிச்சை எடுக்க அவன் சரின்னு தோணும். ஆனால் அதுக்கு பேர் பைத்தியக்காரன். ஆகவே அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பைத்தியக்காரன் ஆவிகள் இருக்கிறது. பரிசுத்தத்தை கெடுக்கிற பைத்தியக்கார ஆவி, தன்னை சரிபடுத்தி பார்க்கிற ஆவி. எப்போவுமே தன்னை பிறருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தான் மிகப்பெரிய சத்தியம். தேவனுக்கு கீழ்ப்படிதல், உலகத்துக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிது மேலான பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஒரு சும்மா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேசத்தை தேவன் அழிக்க போறார். குத்துண்டவர்களைப் போல, குத்து பட்டு காயப்பட்டு மரித்து கிடக்கிறோன்னா உடை எப்படி கிழிஞ்சு கிடக்கும், அதே மாதிரி பிணக்குவியல்கள் தேசத்தில் வெளிப்பட போகிறது. ஆனால் அப்படி ஒரு டெட் பாடியும் நம்ம ஆட்கள் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து அறிந்தவன் முழுமையாய் வந்து அதிலிருந்து வெளியே வரணும். பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், சாப பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், பொய்யிலிருந்து வெளியே வர வேண்டும். ஒரே ஒரு அடையாளம், பொய் பேசாமல் இருந்தால் அது போதும், ஒன்றே போதும், இது எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஒரு ஸ்திரீ ஆகிலும் புருஷன் ஆகிலும் பொய் பேசுவதை விட்டாலே போதும். 100% நான் சர்டிஃபிகேட் அடித்து கையில் தரேன், நீங்கள் பரலோகத்துக்கு போவேன்னு. ஆனால் பொய் பேசின நீ கோடி கணக்கில் காணிக்கை கொடுத்தாலும் உனக்கு நரகம்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் டைம் தருவார்.
விட்டுட்டு வெளியே வர்றது டைம் தருவார். அதை ஆரம்பிச்சுக்கலாம். போய் பேசாமல் ட்ரை பண்ணி வந்துக்கலாம். கடன்காரர்கிட்ட உண்மை பேசுங்க, பிரச்சனை தீரும். இன்றைக்கி எதையெல்லாம் அடைவதற்கு எத்தனை பொய்கள். ஒரு விபச்சாரம் செய்தாலே 82 வயசுலையும் விசாரிக்க தேவன் வருவார். யோபு 10:5 மூலம். அப்போ எத்தனை ஆயிரம் பாவம் செய்தால் 88லையும் 85லையும் இல்லை முடியாத காலத்தில் தான் விசாரணை ஆரம்பிச்சிருவார். யூத்தில் ஆரம்பிக்க மாட்டார். என்கோரி வாழ்க்கை முடிந்து சத்தியத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நேரம்தான் அவர் பட்டயத்தை தூக்குவார். விசாரணை அப்பதான் ஆரம்பிப்பார். இளமை காலத்திலே ஆரம்பிச்சிருவார். முதிர்காலத்தில் நீ தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம், சபைக்கு உத்தமனாக இருந்திருக்கலாம், நிறைய காணிக்க அள்ளி கொடுத்திருக்கலாம். ஆனால் யூத்தில் செய்த பாவங்களுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தாவிடில் அவர் விசாரணையை ஆரம்பிச்சிருவார். அவர் ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒவ்வொரு தண்டனை தருவார். ஒவ்வொரு கொள்ளவியாதியை தான் தருவார். கிஃப்டாக வச்சுக்கோன்னு. மொத்த பாவத்துக்கும் மொத்த தண்டனை இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் தந்துடுவார். தண்டனைகளை படுத்த படுக்கையாக்குவார். ஒரு பக்கம் கேன்சர் வைப்பார், ஒரு பக்கம் கிட்னியை வச்சுருவார், கிட்னியில் கல்லை வச்சுருவார். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் சேதப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி குற்றுயிரும் கொலையுருமாய் எவ்வளவு இயேசுவை தேடினாலும் எத்தனை ஊழியக்காரர்களை மாற்றினாலும் நீ மாறலைன்னா உனக்கு விடுதலையே கிடையாது. எனக்கு 6 நம்பர் இருக்குது ப்ரேயருக்கு. இந்த 6 நம்பரை நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னாங்க நோ சர்வெண்ட். ஒரு ஆள் கூப்பிடுவாங்க. இப்போ என்னோடய வழக்கமாக இருக்கிற 629 நம்பரை கூப்பிடுவாங்க. ஒருவேளை அலுவலக பணி இருந்தால், சிஸ்டர் உங்களை 6 மணிக்கு நான் கூப்பிட்டு ஜோம் பண்ணுறேன் சிஸ்டர்னு சொல்லுவேன். பாஸ்டராக பேசுகிறீங்க? ஆமாம் பாஸ்டர் தான் பேசுகிறேன். அப்போ 6 மணிக்கு பேசுவீங்களா? 6 மணிக்கு நான் பேசுவேன். இப்போ கொஞ்சம் ஜோம் பண்ண மாட்டிங்களா? இப்போ ஜோம் பண்ண முடியாது சிஸ்டர், நான் வேறு கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறேன் சொல்லிடுவேன். ஓகே வச்சுருவாங்க. அடுத்த பொண்ணு அடிக்கும், அதே எடுப்பேன், அதே வாய்ஸ் கேட்கும். இந்த நம்பரை பார்ப்பேன், ஐயா இப்போ தானேயா இவளுக்கு சொன்னேன், அடுத்த செகண்டில் இந்த பொருள் அடிச்சிட்டால. பாஸ்டர் இருக்காங்களா? ஏய்யா நான் இப்போ தானே உன்கிட்ட பேசுகிறேன், ஆள் ஜோம் பண்ணணும். அதே 6 மணிக்கு ஜோம் பண்ணுற சொன்னேன்ல, இப்போ ஜோம் பண்ண மாட்டிங்களா? ஆர் யூ மேட்? இதுதான் பைத்தியக்காரத்தனம். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்பரை மாற்றினா வேற ஊழியக்காரன் பேசுவான், இல்லைன்னா யாராவது ஜெபிச்சணும். உங்களுக்கு காதில் ஃபோனை வச்சுட்டு 2 வாரத்தை ஜெபிச்சு விடணும். அதான் உங்கள் வேலை. அதை மந்திரிச்சு விடணும். நீங்கள் ஆடா கோழியா வெட்டுறதுக்கு? ஒரு ஜெப விண்ணப்பத்தினோட மாற்றம் கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது. எப்படியாவது மனம் குளிர யாராவது பாஸ்டர் வர காதில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு சபைக்கே போக மாட்டீங்க. கேட்டால் தூரம். ஆஸ்பத்திரி உங்கள் வீட்டுக்கு வருதா? டாக்டர் உங்கள் வீட்டுக்கு வராரா? எவ்வளோ தூரமானாலும் டாக்டரை தேடி போவோம், கார் பிடிச்சு போயிடுவோம். ஆனால் ஊழியங்களுக்கு எனக்கு முடியலை. ஆனால் முடியாத நீ ஏன் டாக்டரை தேடி போகிற? இது அவிசுவாசம். அங்கே நம்பிக்கை, மாமிசத்து மேல் நம்பிக்கை. அவை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடக்குவாதம் போல் இருக்கிறது. முடங்கி கிடக்கிறவர்கள். ஏசாயா 60:1 என்ன சொல்லு? எழும்பி பிரகாசின்னு சொன்னார். எழும்பி பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசிக்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகம் முடிய போது அதுக்கப்புறம் வேதமே கிடையாது, சபைகளே கிடையாது. 2000 கத்தி சொன்னேன். 2003 பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நற்செய்தி கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்போ இருக்கா? இங்கொன்றும் அங்கொன்றும். 2000 முன்னாடி எங்கே பார்த்தாலும் சுவிசேஷம். 2000 பிறகு இப்போ ஆன்லைன் சுவிசேஷம்.
ஒரு சுவிசேஷம் விதைப்பது நிறுத்தப்படும். அதான் சத்தியம். எங்கே போவீங்க சமாதானத்துக்கு? ஏனால் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். இனி செய்ய வேண்டியதை நீங்கள் தான் செய்யணும். திருந்த வேண்டியதை நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் திருந்தலைன்னா ஆறுதலுக்காக சபையை தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை. மனம் திருந்துதலுக்காக சபையை தேடுங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருந்து ஒரு ஃபோன் கால், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புருஷன் மிலிட்ரி அரெஸ்டில் இருக்கிறான்.